ஹே கைஸ், அங்கே ஒருத்தன் மாதம் நடந்து போயிட்டுருக்கான்ல, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். சும்மா அப்படியே லடாக் வரைக்கும் வந்தேன். பார்க்குறதுக்கே தாறுமாறாக இருக்குல்ல, ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா நான் போனது டிசம்பரில். எவனாச்சும் மார்கழி மாதத்தில் ஐஸ் க்யூப்ஸை எடுத்து அண்டர்வேர்க்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணுங்கள். குளிரோட மொத்த கொடூரத்தையும் என் மேலே இறக்கிருச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய மலைங்க, மலைக்கு மேலே ஃபுல்லாக வெள்ளை கலரில் தாறுமாறாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் லடாக்கு. ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் உங்களை பார்த்தா ஏதோ சுருட்டி வச்ச பெட்டு மாதிரி தான் இருப்பீங்க, ஏன்னா அவ்வளோ குளிர். ஆனால் நான் போன அன்னைக்கு நார்மலாக தான் இருந்துச்சு, வெயிலெலாம் கூட அடிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் லே மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி மலையாக இருக்குது. இது ஒரு மலை. ஆனால் தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்க்குறேன், ரோடு ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக மாறிடுச்சு. நானும் ஒரு தைரியத்தில் ஸ்வெட்டர்லாம் போடாமல், வார்மர்ஸ் கூட போடாமல், ஒரு பனியனு ஒரு ஷர்ட்டுன்னு போட்டு கிளம்பி போயிட்டேன். திடீர்னு ஒரு இடத்துல ஆரம்பிச்சு பாருங்க குளிர். அவ்வளோதான், ஃப்ரீசர் பாக்ஸில் தான் வீட்டுக்கு வருவேன்னு நினச்சேன், பட் எப்படியோ தப்பிச்சிட்டேன். அப்படியே மலை உச்சிக்கு போக போக வியூஸ் எல்லாம் பிரெத் டேக்கிங்காக இருக்கும். லிட்ரலாக பிரெத் டேக்கிங்காக தான் இருக்கும், ஏன்னா மூச்சுட முடியாது, ஆக்சிஜன் இல்லாமல் செத்துருவீங்க. நானும் அங்கே போனேன், எனக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு விட முடியாமல் போச்சு. அப்போ தான் யோசித்தேன், எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருந்தானா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு அவள் சிபிஆர் கொடுத்து காப்பாற்றிருப்பா அப்படின்னு. ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிட்டு போயிட்டேன், அதை வச்சு நான் காப்பாற்றிக்கிட்டேன். அது கூட பரவாயில்ல. எங்கேயாச்சும் ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுவுறதுக்கு தண்ணி இருக்காது. கொஞ்சம் வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டே போங்க, சரியா? நான் விளையாட்டுக்கெலாம் சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறேன். வாட்டர் பாட்டில் மட்டும் நீ எடுத்துகிட்டு போகாமல் போனேன்னு வச்சுக்கேன், டிஷ்யூ பேப்பர் தான். உங்களுக்குலாம் அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க, எனக்கு என்ன. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டினதுக்கப்புறமும் நீங்கள் லடாக் போயிட்டு வர்றது ஒரு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் டிசம்பர் மாதத்தில் போகிறது செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. யூ நீட் தேர்மல்ஸ், வார்மர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்னோ பூட் கண்டிப்பாக வேணும், இல்லாட்டி செத்துருவீங்க. இதுதான் என்னோட முக்கியமாக ஆக்சிஜன் மாஸ்க்டா பாய்ஸ், மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அதை மட்டும் எடுத்துகிட்டு போகலன்னா அந்த ஹையஸ்ட் மோட்டரபிள் பீக்லாம் போவீங்கள்ல, அப்போ வந்துட்டு ஆக்சிஜனோட டென்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மூச்சு விட முடியாமல் நாக்கு தள்ளி மர்கையாக தான். பட் என்ன தான் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாலும் லடாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்கும். அதுவும் டிசம்பர் மாதத்தில் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவே இருக்கும். அந்த ஊரோட லேண்ட்ஸ்கேப்பு, அந்த மவுண்டன்ஸு, அந்த ரோடு, அந்த ஆர்மியோட அந்த சின்ன சின்ன கிளிம்ஸு, அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கும். ஒரு நாள் போங்க, போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வட்டா மாமே.